Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. The biggest development. ஈரான் வந்து இப்போ ஓப்பனா வேர்ல்டு ஃபுல்லா பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணியிருக்குது. இந்தியா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எங்களுக்கு தேவைன்னு இருக்கிறப்போலாம் இந்தியா எங்க கூட நின்றுருக்குன்னு ஈரான் வந்து இப்போ ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட செயலாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து எல்பிஜி தட்டுப்பாடு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதை சரி கட்டுறதுக்கு 2 கப்பல்கள், ஓகேவா, டேங்கர் கப்பல்கள் வித் 92,000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் எல்பிஜி, இந்த கேஸ் வந்து இந்தியாவோட தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு இந்த ஷிப்ல இருக்கக்கூடிய எல்பிஜி ரொம்ப முக்கியம். அந்த 2 ஷிப்பையும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் வழியா வந்து இப்போ ஈரான் அலோ பண்ணி அந்த ஷிப் அதை தாண்டியும் இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்தை தான் அமெரிக்கன் கப்பல்கள்னாலே தாண்ட முடியல. அங்க வந்து அமெரிக்கன் கப்பல் எது இருந்தாலும் அதை போட்டு தகர்த்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்தியன் கப்பலை அலோ பண்ணி இந்தியாவுக்கு வந்து இந்த கப்பல் வந்துட்டு இருக்குது. ஈரான் வந்து ஏன் இந்தியா மேல இவ்ளோ பெரிய ஒரு பாசத்தை காமிக்கிறாங்க நிறைய பேர் யோசிக்க தோணலாம். ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்தியால வந்து இஸ்ரேல் மாசு, இஸ்ரேல் கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கப்போ ஈரான் எப்படி இந்தியாவுக்கு வந்து இவ்ளோ ஹெல்ப் பண்றாங்க, இந்தியா நிறைய ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு வேற சொல்றாங்களே, என்ன நடந்துட்டு இருக்குன்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோல நான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா பிரேக் டவுன் பண்ணி உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன, இந்தியா இஸ்ரேலை சப்போர்ட் பண்ணுதா, ஈரானை சப்போர்ட் பண்ணுதா? ஏன்னா இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட அவ்வளோ ஃப்ரெண்டு, இந்தியா தான் எங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஈரான் இருந்துகிட்டு இந்தியா எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறாங்க. இந்தியா எப்படி இஸ்ரேல் அண்ட் ஈரானுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும், எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கொஞ்சம் பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து பார்த்தோம்னால், அதாவது இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்காம ஏன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு புரிதலும் உங்களுக்கு ஈஸியா வந்து சேர்றதுக்கான எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்றேன். பட் நீங்க அந்த டெய்லி அந்த வீடியோவை பார்க்கணும், யூடியூப்ல உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் யூடியூப் உங்ககிட்ட வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ற கண்டென்ட் உங்ககிட்ட காமிக்கும். இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன். இந்த பிக் நியூஸ், ஓகேவா? ஷிவாலிக், நந்தாதேவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 மிகப்பெரிய டேங்கர் கப்பல்கள். இந்த டேங்கர் மூலமா இந்தியாவுக்கு இன்னைக்கு ரொம்ப பெருசா தேவையா இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸை வந்து ஈரான் இந்த சைடுக்குள்ள ஒரு சின்ன இடம் இருக்குது, அந்த இடத்துக்குள்ள எல்லா டேங்கரும் போய் இந்தியாவுக்கு தேவையான பெட்ரோல், ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இந்த கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட், இந்த ஸ்ட்ரெயிட்ங்கிறது வந்து ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி, அது ஒரு கடல் தான், ஆனா அது வந்து ஒரு 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, ஓகேவா? கடலோட சைஸ்க்கு அது சின்னது தானே. சோ இந்த இடத்து மூலியமா தான் கப்பல் உள்ளேயும் போகணும், வெளியும் வரணும். இந்த இடத்தை வந்து ஈரான் வந்து யாரையும் போக விட மாட்டேங்கிறாங்க. ஈரானுக்கு என்ன காண்டுனா, அமெரிக்கா என்ன போட்டு அடிக்கிறாங்க, இஸ்ரேல் என்ன போட்டு அடிக்கிறாங்க, எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சைனாவை மட்டும் தான் அந்த இடத்து வழியா அலோவ் பண்ணாங்க. ஏன்னா சைனா வந்து ஈரானோட ஃப்ரெண்டுன்ட்டு இப்போ இந்தியாவையும் அலோவ் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் வேர்ல்டுலயே இப்போ 2 கண்ட்ரியோட கப்பல் தான் அந்த வழியா வெளியே வந்துட்டு அவங்க ஊருக்கு தேவையான கேஸையும் ஆயிலையும் எடுத்துட்டு இருக்குது. ஒன் இஸ் சைனா, ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இந்தியாவும் சேர்ந்திருக்குது. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிச்சு போய் பார்க்கறாங்க. எப்படி இந்தியாக்கு ஈரான் இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கறப்போ ஈரான் அதுக்கான ரீசன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஈரான்ஸ் அம்பாசிடர் முகமது ஃபத்ஹல்லி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எஸ், நாங்க வந்து இந்தியன் கப்பல்கள் அலோவ் பண்ணிருக்கோம், ஆல்ரெடி 2 கப்பல் அலோவ் பண்ணிருக்கோம். இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் நிறைய கப்பல் அலோவ் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எல்பிஜி பிரச்சனை வந்துடக்கூடாது, கரெக்டா? நம்மளோட கப்பல் வந்து கிட்டத்தட்ட 20 ஷிப்ஸ் வந்து இந்த கல்ஃபுக்குள்ள மாட்டி, இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்குது, ஓகேவா? இதுல இருந்து அந்த ஸ்ட்ரெயிட்டை தாண்டி வரணும். அந்த ஸ்ட்ரெயிட்டை தாண்டி வரணும்னா ஈரான் அதுக்கு அலோவ் பண்ணணும். அமெரிக்கா என்னதான் பெரிய சூப்பர் பவர், பெரிய ராட்சச பவர், என்கிட்ட அவ்வளவு ஆயுதம் இருக்குதுன்னு சொன்னாலும் இந்த 33 கிலோமீட்டர் கண்ட்ரோல் பண்றது இன்னைக்கு வரைக்கும் ஈரானா தான் இருக்குது. ட்ரம்ப் அதை ஓப்பனா சொல்றாரு, இங்க பாருங்க நான் வந்து மொத்த ஈரானையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் வந்து இஷ்டத்துக்கு ட்வீட் பண்ணுவார்ல, நேத்திக்கு நைட்டு தூங்க போறப்போ போட்டிருக்காரு, ஈரானே நாங்க அழிச்சிட்டோம், ஈரானே நாங்க காலி பண்ணிட்டோம். ஆனா ஈரானுக்கு வந்து தேவை வந்து ஒரு போட்டு தான், ஒரு மைன் வைக்கிறதுக்கு, அதாவது அந்த கண்ணி வெடி வைக்கிறதுக்கோ, கடலுக்குள்ள கண்ணி வெடி வைக்கிறாங்க. சினிமால, பழைய சினிமாலாம் வைப்பாங்க, காலை வந்து வச்சுட்டு எடுத்தோம்னா அது வெடிச்சிரும். அந்த மாதிரி கடலுக்குள்ள வந்து ஒரு கப்பல் மேல போச்சுன்னா பட்டு லைட்டா வெடிச்சிட வாய்ப்பு இருக்குது. கப்பல்கள்லாம் 25 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும், ரொம்ப மெதுவா தான் போகும். அப்படி இருக்கிறப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஈரானே அழிச்சிட்டேங்கிறாரு. அது உண்மை இல்ல, பட் ட்ரம்ப் பீயிங் ட்ரம்ப் அப்படி சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆனா இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து அமெரிக்கா மட்டும் பாதுகாக்கணும்னு அவசியம் கிடையாது, எல்லா கண்ட்ரீஸும் வரணும்னு சொல்லிட்டு சவுத் கொரியாவை கூப்பிடுறாரு, ஜப்பானை கூப்பிடுறாரு, யூகேவை கூப்பிடுறாரு. அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாரோட ராணுவ கப்பல்களையும் அனுப்பிச்சு வைங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க பாதுகாப்போம். ஏன்னா ஈரானுக்கு தேவை ஒரு ஸ்பீட் போட் தான், இல்ல ஒரு மைன் தான். அது ரொம்ப சின்னது, ஒரு சாதாரண ஆள் கூட வந்து ஒரு இவ்வளவு பெரிய கப்பலை தகர்த்திட முடியும். இது நடக்காம இருக்கணும்னால் நம்ம வந்து ஈரான் அழிச்சா பத்தாது, ஈரானோட மொத்த டிஃபென்ஸையுமே நம்ம ஒழிக்கிறதுக்கு, அதுதான் அவர் சொல்றாரு தோக்கடிச்சிட்டேன்னு. பட் அவரே கான்ட்ராடிக்ட் பண்ணி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் பல நாடுகள் வந்து சப்போர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ஓப்பனா சவுத் கொரியாவை, ஜப்பானை, யூகேவெல்லாம் போருக்கு கூப்பிடுறாரு. நீ வா, ஒரு ராணுவ கப்பல் அனுப்பு, நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஈரான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இந்த இடம் அவ்வளவு சென்சிட்டிவான இடம். 33 கிலோமீட்டர் யாரையும் தாண்ட விடாம ஈரான் வந்து பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கனாலுமே முடியல, அமெரிக்கன் டேங்கர்ஸ் அவ்வளோ எரிஞ்சிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல தான் சைனாக்கு அலோவ் பண்ணாங்க, இப்போ இந்தியாவுக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து முகமது ஃபத்ஹல்லி என்ன சொல்றாருன்னு
என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலா இந்தியாவும் ஈரானும் ஃப்ரெண்டா இருந்திருக்குது. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. ஈரானும் இந்தியாவும் பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ இந்த மொத்த போரே ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா ஒரு 15 டேஸ் 16 டேஸ் முன்னாடியே நெறைய பேர் வந்து இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட், இந்தியா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்னு சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நான் சொன்னேன், இந்தியா வந்து ஈரானுக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட். ரீசன்ட் டைம்ஸ்ல இஸ்ரேலுக்கும் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட். நம்மளோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இத எமோஷனலா பார்க்காம டிப்ளமேட்டிக்கா பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு வந்து ஈரான் வந்து அவங்க மண்ணுல ஒரு போர்ட்டையே வந்து கட்டுறதுக்கு அலோ பண்ணியிருக்காங்க. சாபஹார் போர்ட்னு ஒரு போர்ட் இருக்குது. ஒரு துறைமுகம். ஓகேவா? நம்ம அலோ பண்ணுவோமா இன்னொரு கண்ட்ரி நம்ம ஊர்ல போர்ட் கட்டுறதுக்கு? ஈரான் அலோ பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து அங்க ஒரு போர்ட்டே வச்சிருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி பிரச்சனை வர்றப்போ நம்மள பாதிக்க கூடாதுன்னு அதை தாண்டி வெளியில கடல் கிட்ட இந்தியன் ஓஷன் கிட்ட ஒரு போர்ட்டை நம்ம கட்டி வச்சிருக்கோம். அந்த போர்ட்டை வந்து இந்தியா வந்து ஒரு மொத்த யாடையை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த அளவுக்கு ஈரானும் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்படி இருக்கிறப்போ நிறைய பேருக்கு இருந்த இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? என்னன்னா ரீசெண்டா வந்து ஐஆர்ஐஎஸ் டேனா ஒரு கப்பல் வந்து இந்தியாவுக்கு ஒரு இன்விடேஷன்ல வந்துச்சு. இங்க நேவல் எக்ஸர்சைஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. இந்தியால இருந்து அது திருப்பி கிளம்பி போகிறப்போ அமெரிக்கன் சப்மரின் வந்து அதை அடிச்சு கவிழ்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. இதுக்கு இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு இப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ளே நிறைய பேர் அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய அம்பாசிடர் முகமது ஃபட்ஹலி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை இந்தியா ப்ரொவைட் பண்ணுச்சு. நாங்க இந்த பிரச்சனை நடந்தப்போ இந்தியாவோட தண்ணியில இருக்கிறப்போ இந்தியன் அந்த கப்பல் ஈரான் கப்பலுக்கு பிரச்சனை இல்ல. இந்தியன் வாட்டர்ஸை தாண்டி இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்க்கு போன உடனே ஸ்ரீலங்கா கிட்ட வந்து அந்த பிரச்சனை வருது. இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனேயுமே இந்தியா வந்து பயங்கரமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு ரியலி ஹெல்ப். நான் எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா இந்தியா ரியலி ஹெல்ப் அஸ். தே அக்செப்டட் அவர் ரெக்வெஸ்ட் அண்ட் சில பேர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க. நாங்க ஹெல்ப் வேணும்னு கேட்டப்போ சில கண்ட்ரீஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணாங்க. ஆனா இந்தியா வந்து உடனே ஏத்துக்கிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதுல 100 பேருக்கு மேல ஈரானிய வீரர்கள் வந்து இறந்து போனாங்க. எதுவுமே பண்ணல. அவங்க பட் சும்மா கப்பல்ல இந்தியால இருந்து கிளம்பி போறப்போ அமெரிக்கா அடிச்சிருச்சு. அதுக்கும் இந்தியா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்ஐஎஸ் லாவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு ஈரானிய கப்பலுமே வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து இமிடியேட்டா கொச்சியில நிறுத்துறதுக்கு இந்தியா அலோவ் பண்ணுச்சு. அதை வந்து கொச்சியில ஈரானிய கப்பல் ஒரு கப்பல் அடிச்சிட்டாங்க. இன்னொரு கப்பலுக்கு பாதுகாப்பு வேணும். இந்தியா வந்து எங்க வீட்டுல நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்கிறதையும் அவங்களோட ஃபாரின் மினிஸ்டரே வந்து இப்போ சொல்லியிருக்காரு. which is a big deal. ஓகேவா? இந்தியா வந்து ஏன்னா ஒரு இதெல்லாம் பண்ணுதுங்கிறதுனால இந்தியா வந்து அமெரிக்காக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. இந்தியாவோட மிகப்பெரிய அட்வான்டேஜும் இந்தியாவோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா காண்ட் டேக் அ ஸ்டாண்ட். இந்தியா காண்ட் அஃபோர்ட் டு டேக் அ ஸ்டாண்ட் பிகாஸ் நம்மளோட இந்தியன்ஸ் வந்து ஈரான்ல அத்தனை பேர் படிக்கிறவங்க இருக்காங்க. டாக்டர்ஸா படிக்கிறவங்க இருக்காங்க. அங்க வேலை பார்க்குற அத்தனை இந்தியன்ஸ் இருக்காங்க. கல்ஃப்ல 1 கோடி இந்தியன்ஸ் இருக்காங்க. இஸ்ரேல்ல அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க. அமெரிக்கால அவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிக்கும் இந்தியன் மேன் ஃபோர்ஸ் இன்னைக்கு தேவை. நம்ம தான் வந்து வேர்ல்டுக்கே ஆட்கள் சப்ளை பண்ணக்கூடியவங்களா இருக்கும். எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம தேவை. ஏன்னா நம்ம ஒரு நீங்க வந்து ரேண்டமா ஒரு வெளிநாட்டுல போய் நீங்க வந்து ஒரு வேலை எந்த வேலை பார்த்தீங்கன்னாலும் கார்டனிங் பண்றதுல இருந்து ஒரு ஹவுஸ் மேனேஜரா இருக்கிறதுல இருந்து ஒரு நர்சிங் ஹெட்டா இருக்கிறதுல இருந்து ஒரு டாக்டரா இருக்கிறதுல இருந்து ஒரு இன்ஜினியரா இருக்கிறதுல இருந்து நீங்க வந்து எங்க போய் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க வரைக்கும் நிறைய பேர் இந்தியால இருந்து இந்தியா வம்சாவளி இருக்கிறவங்க வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு டாமினேட் பண்ணிட்டு அப்ப இந்தியா வந்து இந்த கண்ட்ரி எனக்கு வேணாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம 50-60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் இந்தியா இவ்வளவு பரவாயில்ல, இந்தியன்ஸ் இவ்வளவு பரவாயில்ல. இன்னைக்கு இந்தியன்ஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்காங்க. இது இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா இவங்க எல்லாருமே அங்க சம்பாதிச்சு ஒரு பங்கு இந்தியாவுக்கு திருப்பி வைக்கிறாங்க, திருப்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்மளோட நாடு வந்து வளமாகுது. அவங்களோட அப்பா அம்மாக்கு தான் அனுப்புவாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா டாக்ஸ் கட்டுவாங்க கரெக்டா இந்தியால இருக்கிறப்போ. இந்த மாதிரி நம்ம கண்ட்ரியுமே வந்து வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியா வந்து காண்ட் அஃபோர்ட் டு டேக் அ ஸ்டாண்ட். நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னதான் ரஷ்யா நம்மளோட பல வருஷம் ஜிகிரி தோஸ்தா இருந்தாலும் நம்ம ஸ்டாண்ட் எடுக்கல. நம்ம 2 பேரையும் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு தான் சொன்னோம். இப்பவும் இந்தியா அதே தான் சொல்லுது. ஆனா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்தியா சொல்லியும் கேட்க போறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டேக்கிங் a stand. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதுல ஆச்சரியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏழாம் பொருத்தம்னு எல்லாருக்குமே தெரியும். சும்மாவே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம். பட் இந்தியா காண்ட் டு தட். ஈரான் கிட்டயும் நம்ம இந்த ஹெல்ப் எடுத்துக்கலாம். நம்மளோட கப்பல்கள் அலோவ் பண்றதையும் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பையும் பண்றோம். அட் த சேம் டைம் அமெரிக்கா கூட நம்ம வந்து ஒரு பெரிய பிசினஸ் டீலை கிராக் பண்றோம். இஸ்ரேல் கிட்ட இருந்து இன்டெலிஜென்ஸ் ஷேர் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கண்ட்ரீஸோடயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு நடுவுல ஈரான் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரானோட எம்பசி வந்து ஈரான்ல நிறைய மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியும். பை திஸ் டைம் 1500க்கு மேல வந்து இறந்து போயிட்டாங்க. 100+ வந்து ஸ்கூல் குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஈரான்ல ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்குது. நிறைய வீடுகள் வந்து காலி ஆயிடுச்சு. thousands of houses, not even 1000 to 10,000க்கு மேல இருக்கக்கூடிய பில்டிங்ஸும் வீடுகளும் இப்போ வந்து தரமட்டம் ஆயிடுச்சு. ஃபினான்ஷியலா ஈரான் வந்து இப்போ ஒரு கஷ்டத்துல தான் இருக்காங்க. ஈரானிய பொதுமக்கள் இருக்காங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈரானோட எம்பசி இந்தியால இருக்கும்ல அதன் மூலமா நீங்க சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்கையும் இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் இஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. பட் ஈரான் நம்மளுக்கு இன்னொரு ஒரு பிரஷர் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்னு ஒன்னு இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? பிரேசில், ரஷ்யா, இந்தியா,
சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இது கூட இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ நிறைய கண்ட்ரீஸ் சேர்ந்துட்டாங்க. இந்த கண்ட்ரீஸ் தான் வந்து இப்போ வேர்ல்டுல இருக்கக்கூடிய, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஒரு கேங்கா இருக்காங்கன்னா, நம்ம எல்லாம் ஒரு கேங்கா இருக்கோம். யாரு? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னு சொல்லப்படக்கூடிய அடுத்த ஜென், இன்னும் ஒரு 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா, 50 வருஷம் இல்ல, இன்னொரு 30 வருஷத்திலேயே டேபிள்ஸ் வில் பி டில்டட். இந்த அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே எல்லாம் கீழே போய் இந்த பவர் வந்து இன்னும் பெருசாயிடும். அப்ப இந்த பவர்ஸ், இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கண்ட்ரீஸை வந்து ஹெட் பண்ணக்கூடிய, தலைமை தாங்குற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு இந்தியா தான். அப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் இதுல ஒரு பார்ட்னர். ஓகேவா, ஈரான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ்ல நானும் ஒரு மெம்பர், எனக்கு எதிரா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாஸ் சேர்மன் ஆஃப் திஸ் குரூப், இந்த வருஷத்துக்கு நீங்க தானே ஹெட், நீங்க வந்து அதை கண்டிச்சு ஒரு அறிக்கை விடுங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய சேலஞ்ச். இட்ஸ் a டைட் ரோப். நம்ம வந்து போற நிறுத்துங்கன்னு சொல்றது வேற, நீங்க வந்து பண்றது தப்புன்னு சொல்லி கண்டிக்கிறது வந்து வேற. கண்டிங்க அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்டிருக்காங்க. இந்தியா இதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கண்டிக்கிறதுனா யார்கிட்ட கண்டிக்க போறோம்? இஸ்ரேல் கிட்டயும் அமெரிக்கா கிட்டயும். இஸ்ரேல் அமெரிக்காவும் நம்மளுக்கு டைம் டெஸ்டட் பார்ட்னர்ஸ். கம்பேர் டு ஈரான் அவ்வளோ லாஞ்சிவிட்டி இல்லைனாலும், ஹிஸ்டரி இல்லைனாலும், ரீசெண்டா அமெரிக்காவோட பிசினஸ் நம்மளுக்கு ரொம்ப பெரிய தேவையா இருக்குது. இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு பெரிய தேவையா இருக்குது. ரீசெண்டா நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட இஸ்ரேலோட ஒரு ஹேண்ட் வந்து இந்தியாவுக்கு சில இடங்கள்ல ஹெல்ப் பண்ணி இருக்குது இன்டெலிஜென்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் தேவை இருக்குது, ஈரானோட போர்ட்டும் தேவை இருக்குது. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்ப இந்தியா வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அபவுட் இந்தியா. இட் இஸ் ஆல்சோ கெட்டிங் பிகர். மிடில் ஈஸ்ட்ல அப்ப என்னதான் வந்து நடந்துட்டு இருக்கு, எனக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சைடு விடாம மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த கார்கு போர்ட் அடிச்சாங்கன்னு பார்த்தோம், அந்த அளவுக்கு பெருசா ஒரு பெரிய தாக்குதல் மறுபடியும் நடக்கல. பட் பதிலுக்கு ஈரான் வந்து நிறைய அமெரிக்கன் ஃபியூவல் டேங்கர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. நம்ம நேத்திக்கு வீடியோல பார்த்தோம். பட் ட்ரம்ப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு ட்ரூத்ல. ஆனா ட்ரூத்னு பேர் வச்சாலும் ட்ரம்ப் சொல்றது எவ்வளவு நம்புறதுன்னு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க ஷிப்புக்கெல்லாம், எங்க ஃபிளைட்டுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே, ஈரான்லாம் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, நாங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. Yet again an intentionally misleading headline by the fake news media about 5 tanker planes that were supposed to struck down at சவுதி அரேபியால வந்து எங்களோட 5 டேங்கர் ஃபிளைட்டை வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு ஃபேக் நியூஸ் போட்டாங்க. அண்ட் இது வந்து ஃபர்தரா யூஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க போய் எங்களோட 4 ஃபிளைட்டு சூப்பராக இருக்குது, 5வது ஃபிளைட்டில் லைட்டாக கீரல் விட்டுருக்குது, நாங்கள் மறுபடியும் வந்து பறக்க ஆரம்பிச்சிருவோம், எங்களால் வந்து எங்களை வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது, அமெரிக்கா வந்து அவ்வளோ ராணுவம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் 2024ல் நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜெயிச்சோமோ அப்போவே தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் போடுறவங்களுக்குலாம் அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காரு. 2024 அவர் எலெக்ஷன் ஜெயிச்சாரு. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சொல்றதை நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. ஐ நோ ஹி இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, பட் மீடியா சொல்றதை நம்ம இந்த இடத்துல எடுக்க வேண்டியது இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு குண்டு விழுந்துச்சு, அமெரிக்கா நடத்தின தாக்குதலா அது அப்படின்னு ஃபிளைட்ல கேட்டப்போ ட்ரம்ப் இருந்துக்கிட்டு எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்ட்டு போயிட்டாரு. பட் இட் இஸ் நவ் கன்ஃபர்ம்ட் தட் இட் வாஸ் அன் அமெரிக்கன். ஓகேவா, அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல தான் அங்க இருக்கக்கூடிய 166 ஸ்கூல் குழந்தைங்க இறந்து போனாங்க. ட்ரம்ப்புக்கு இது தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்கா? மீடியால இது பிரேக் ஆகுது, ஈரான் இதை சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க, ட்ரம்ப் மட்டும் எனக்கு அதை பத்தி தெரியாதுங்கிறாரு. சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ட்ரம்ப் வந்து அவரோட தேவைக்கு எதுவோ அவர் அதை தான் பல வருஷமா பேசிட்டு இருக்காரு, இப்பவும் அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அந்த டேங்கர் ஃபிளைட்டுக்கெல்லாம் என்னாச்சு அப்படிங்கறத வந்து we have to go with what news says, even though Trump is not agreeing. But there is one more part he is saying. ஓகேவா, ஈரான் வந்து இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம், அதை வாசிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஹஸ் பீட்டன் அண்ட் கம்ப்ளீட்லி டெசிமேட்டட் ஈரான். நாங்கள் வந்து கம்ப்ளீட்டா ஈரானை அழிச்சிட்டோம், மிலிட்டரிலி, எக்கனாமிக்கலி அண்ட் எவ்ரி வே. அதாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஈரான் அழிச்சிட்டோம், இந்த ஹோர்மூஸ் வழியா வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து எண்ணெயை ரிசீவ் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்றோம். யூஎஸ் வில் கோஆர்டினேட் வித் தோஸ் கண்ட்ரீஸ் ஸோ தட் எவ்ரிதிங் கோஸ் ஸ்மூத்லி. நாங்கள் எல்லாத்தையும் சரி பார்க்குறோம். திஸ் ஷுட் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ டீம் எஃபர்ட் அண்ட் நவ் இட் வில் பி. இனிமே டீம் எஃபர்ட்டாக தான் இருக்கணும். இட் வில் bring the world together, harmony, security and everlasting peace. இன்டைரக்டா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஈரான் அடிச்சிட்டோம், இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் வந்து பிரச்சனையா இருக்குல்ல, இதை வந்து பாதுகாக்கிறது அமெரிக்காவோட வேலை மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரியும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு அவர் சில கண்ட்ரிஸையும் சொல்றாரு, சவுத் கொரியா, ஜப்பான், நான் சொன்னேன்ல, ப்ராபபிளி இந்தியாவுக்கும் இந்த பிரஷர் அடுத்து வரலாம். இந்தியா அதையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். இந்தியாவோட போர் இது கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு வந்து டேங்கர்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கேட்கிறப்போ நம்ம போய் இதில் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் ட்ரம்ப் அதுக்கு அடுத்து அங்கதான் வருவார், அங்கதான் வந்து நிற்பாரு. நீ பிரஷர் வரலைன்னா உன் மேல டாக்ஸ் போடுறேன் நேத்து வரை, இது அவரோட பேட்டர்னாவே இருந்துட்டு இருக்குது. அதையும் எப்படி இந்தியா ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். we have to wait and see how things go. பட் இப்போதைக்கு மிடில் ஈஸ்ட்ல there is no settlement, அது பாட் போய்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் நெத்தன்யாஹு வந்து செத்துட்டாருன்னு சொல்லிட்டு வேற ஒரு பெரிய ரூமர் சுத்திட்டு இருக்குது இன்டர்நெட்ல. அவர் ரீசெண்டா பேசின மாதிரி வந்த ஒரு வீடியோல அவருக்கு 6 விரல் இருக்கு பாருங்க, இது ஏஐ, அது ஒரு கிளிச், ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்றாங்க, அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்து இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்குது. இது உண்மையா போயா நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு இது ரூமரா தான் இருக்குது. இஸ்ரேல் சைட்ல இருந்து இதை ரிஜெக்ட் பண்றாங்க, ஈரான் சைட்ல இருந்துகிட்டு
பண்ணிட்டு அவர் செத்துட்டாருங்கிறத நாங்க நம்புறோம். அவர் சாகலைன்னா அவரை வந்து அந்த குழந்தைங்களை கொல்லக்கூடிய இந்த அரக்கனை வந்து நாங்க எந்த எல்லைக்குனாலும் போய் கொல்லுவோம் அப்படிங்கிறது ஈரானோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் ஏன் அந்த வேர்ட்ஸை சொல்றேன்னா தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஈரான் இஸ் சேயிங். அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணி குழந்தைங்களை கொன்னுட்டாரு, அதனால நாங்க அவரை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அவர் இறந்து போகல. பட் அந்த எக்ஸ்ட்ரீம் போர் போயிட்டு இருக்கப்போ அதுதான் ஈரானோட கோலுங்கிறதையும் ஈரான் ஓப்பனா டிக்ளேர் பண்றாங்க. எங்களுக்கு அமெரிக்கன்ஸை வெளியே அனுப்பணும், மிடில் ஈஸ்ட்ல யாருமே அமெரிக்கன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று இருந்தாலும் ஈரானோட இது இஸ்ரேலோட ஹெட்டான நெத்தன்யாவும் இருக்கக்கூடாது, அவரையும் நாங்கள் காலி பண்ண போறோங்கிறதையும் ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இதை டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, குரூப்ஸ்ல போடுங்க, ஃபேமிலி, ஆஃபீஸ், ஃப்ரெண்ட்ஸ். எனிவே ஐ see you tomorrow. love you all. நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் நாளைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத அப்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வந்து சேரும். யூடியூப் இல்லைனா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாது. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers, MGs.